மந்திரத்தை கண்டோடு சுந்தரத்தை அண்டிகள் சிந்தனை செய்கின்றனே அந்த ஆரத்து மந்திரத்தை யாருக்கு ஓதினாலும் மாறமோ வந்து நிற்கும் முன்னமே அந்த ஆறுமோ வந்து நிற்கும் முன்னமே சுத்தாதிரை விளையாடித்து தொட்டாயை விளையாடித்து தேமை முகமந்த சுந்தரம் அந்த கட்டாயது கொண்டாடு கண்டனடியே அவனை சாத்துவதற்கு மந்திரம் கண்டனாதியே சங்கத்தமிழ் மாறியும் கண்டனை செய்வது மனமாறுமே வரும் துன்போடு கண்டியாரே நமக்கு பொங்கியாரும் செல்வம் நாருமே. ஐயா வாங்க கத்திரி கேட்டுங்க நீங்க அவங்க தலைவரை கூப்பிடுங்க. வாங்க நீங்க வாங்க எல்லாரும் அப்படியே கொஞ்சம் உட்காருவா வாங்க ஐயா இங்க ஏமா ஐயா வாங்க எப்படிங்க மன்னன் கொடுத்த பணத்தை குதிரை வாங்க கொடுத்த பணத்தை கோயில் கட்டுவதற்கான தைரியம் இன்னைக்கு மாதிரி ஜனநாயக நாடெல்லாம் இல்லை. இன்னைக்கு கொடுத்த காசை கோயில் கட்டிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு கணக்கு சொல்லி கொடுத்தாந்துருக்கலாம். அன்னைக்கு முடியாட்சியில மன்னன் கொடுத்த பணத்தை கோயில் கட்டிட்டு பதிவு சொல்றாங்க. பெரிய ஞானம் மணிவாசக பெருமானை தவிர வேற யாருக்கும் வராது. திருவிளையாடல் புராணத்தை நம்ம வாழ்ந்து பார்த்தோம்னா அந்த பாண்டிய மன்னன் விளைச்சலில் ஆறில் ஒரு பகுதியில் வரியாக பெற்றுக்கொண்டு அந்த பணம் தனக்கு கோயில் கட்டுவதற்கு ஆகும் என்று சிவபெருமான் அவர்கள் திருப்பரங்குன்றையில் மணிவாசக பெருமான் மூலமாக பெற்றுக் கொண்டாராம். ஏன்னா அந்த திருவிளையாடல் புராணத்தோடு தொடர்படுத்தினால்தான் அந்த கோவில் கட்டிய அருமை நமக்கு தெரியும். பிரசாதம் என்ற வார்த்தைக்கு பொருள் தெரிந்தால்தான் மணிவாசக
பொழுது கோயில் கட்டுகிற சாமர்த்தியம் தைரியம் அந்த வகை நமக்கு புரியும். ஏன்னா அந்த வந்தி கிழவியோட வரலாறும் மணிவாசக பெருமானுடைய வரலாறும் தொடர்புடையது. முதல் இந்த உலகத்துல பிரசாத ஸ்டால் ஒரிஜினல் பிரசாத ஸ்டால் போட்டவங்களே வந்தி கிழவிதான். குட்டு சுற்றுவாங்க. இன்னைக்கு குட்டுத்தோப்புன்னு ஒரு பகுதி மதுரையில் இருக்கு. அந்த குட்டுத்தோப்புக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தூரமாக இருக்கும். இன்னைக்காவது வாகன வசதி நிறைய இருக்கு. வசதி இருந்தா தேங்காய் கூட வச்சுக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் மேலே வேற கடை கூட இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. அந்த அம்மா குட்டு சுற்றுவாங்க. குட்டு வியாபார நோக்கம் தான். நல்ல கவனிக்கணும். அவங்க ஒரு செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் குட்டு சுற்றுவாங்க. குட்டு சுட்டு வச்சுட்டு சொக்கநாதா இதை உனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சாதாரணமா அந்த குட்டை வைக்கல. சிவப்பிரசாதமாகவே அந்த குட்டை வியாபாரம் செய்தார்கள். சிவபரம் ஒரு சொக்கநாதம் பார்த்தான். இந்த கிழமை தினம் குட்டை காமிச்சு வித்துக்கிறா. ஒரு நாளைக்கு இந்த குட்டை சாப்பிட்டே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்ப்போம். வெள்ளம் ஓடுது. இன்னைக்கு வெள்ளம் வரலையே நேரம். இன்னைக்குதான் பை கண்ணி ஏன் பேர் வச்சாலும் தெரியுது. பூவம் மெட்ராஸ்ல ஓடுதான் நினைச்சுட்டே வந்தேன். மதுரையிலேயும் ஓடும். பூவங்கிறதே ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாகத்தான் இங்கே புராணம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. வைகையில் வரும்போது எப்படி நமக்கு கொடுத்தார் என்ற வரலாறு நமக்கு தெரியும். சிந்திக்கும் வழிவாசக பெருமானை சிந்திக்கும் போது நம்ம ஒரு சின்ன காரியம் செஞ்சுட்டு ஒரு லைட் போட்டுருவாங்க கோயில. ஒரு டியூப் கட்டிடுவாங்க. உபயோகமா டியூப் லைட் வச்சு எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக டியூப் கட்டுறது. ஆனா உபயோகம் அவங்களோட அட்ரஸ், செல்போன் நம்பரு, அவங்க இருக்கிற பிரான்ச் எல்லாம் எழுதி அந்த வெளிச்சமே கீழே தான் போயிடும். ஆனா எலக்ட்ரிக் மட்டும் நடக்கிற கோயில ஓடிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட இந்த காலத்துல மணிவாசக பெருமானுடைய சேவையை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். சுட்டாச்சு, அந்த அம்மா கொடுத்தாச்சு. நம்ம வரம்புள் வர துளி கத்துட்டே வர இந்த அம்மா கூப்பிட்டு கேட்கிற, என்னப்பா துளி கத்துற? எனக்கு சாப்பாடு கொடுத்தா வேலை செய்வேன், புட்டு தருவேன். அதுவும் ஒரு டிமாண்ட் பண்றாங்க. உளுந்த புட்டு தருவேன், உடலாம் சேர்ந்துச்சுதான் வித்துருவேன். உளுந்து பார்த்தியா அதை மட்டும்தான் உனக்கு புரியா தருவேன். அந்த அம்மா டிமாண்ட் பண்றாங்க. வஞ்சிக்கிறேன். அன்னைக்கு மட்டும் புட்டு எல்லாமே உளுந்து. அதை பரஞ்சோதி திருவிளையாடல் பாடலுக்கு சொல்ற புட்டு மட்டும் உதவியாம். வந்தி கேள்வியோட பிறவியும் உதிர்ந்ததா. இங்கே மணிவாசக பெருமான் கோயில் கட்டுறா. நம்ம சாமி வர மன்னன் கொடுத்ததாக கோயில் கட்டுற சும்மா உள்ள போட்டான். அன்றே இந்த நாமியும் உடலும் உரிமை இல்லாமல் என்னை ஆட்கொண்ட போதே முடியலையோ, இன்றோ நினைவு எனக்கு உண்டோ, எண்டோள் முக்கன் எம்மானை நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இருக்கிறாய். கொண்டு வரத்தடியில் வந்து சுவாமி காட்சி கொடுத்தார். இன்னைக்கு மகா நட்சத்திரம். அவர் சிவத்தோட கலந்த இடம். சிவத்தோட கலந்தனால அத்திரியமாக சுத்தாத்திரியமான சொல்றார். சுத்தாத்திரியமான மணிவாசக பெருமான் நடராஜ பெருமானோடு 2 கலந்த நாள். ஒரு பூஜை ரசனையெல்லாம் இருக்கு. மற்றொரு புரியுங்கிறதுக்காக ஒரு பூஜையை பத்திரிகை எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒரு குருவே இல்லை. ஏன் ஒரு குரு இல்லை தெரியுமா? திருத்தொண்டத்தை பாடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மணிவாசக பெருமானை ஒரு தொண்டராக சொல்லவில்லை. அது பெரும்பாலும் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, மணிவாசக பெருமானுடைய காலம் சுந்தர காலத்துக்கு பிந்தியது என்று இல்லை.
எல்லாமே மணிவாசக பெருமான் இருக்காங்க. சிவபெருமானுக்கு ஒன்றுமே கிடையாது. அது நடராஜர் சிவகாமியெல்லாம் இருப்பாங்க. நடராஜர் சிவகாமியெல்லாம் திருப்பி நாளை திருவிழா நடக்கும். 10 நாள் மணிவாசக பெருமானா தேர்ல கூட நீதி வருவார். அப்போ சுந்தரருக்கு மணிவாசக பெருமானை அடியாராக பார்க்கிற நிலையில் அவர் இல்லை. ஆகவே அவர் அடியாராக வைத்து பாடவில்லை, சிவமாகவே பார்த்தார். அப்போ மணிவாசக பெருமான் சிவத்தோடு கலந்தார். அந்த நாளில் அவர் அவதாரம் பண்ணி ஒரு இடத்துல பார்த்த கொண்டு வச்சிருக்காங்க, அறியாமலே வச்சிருக்காரு. இல்லை, அவதாரம் பண்ணி. ஏன்னா அவதாரம் சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் இருக்கிறது, ஒரு எய்ம் இருக்கிறது. திருவாசகத்துக்கு எந்த சிறப்பு தெரியுமா? நம்ம கூட நாமளே சொல்லியிருக்கிறது சிறப்பு இல்லை. மாற்றான ஒருவன் சொல்ல வேண்டும், மாற்று மகத்தான ஒருவன் சொல்ல வேண்டும். இன்டர்நேஷனல் பெரிய வழிபாட்டு தலம் என்று சொல்லக்கூடிய வாடிக்கையில் இருந்து ஒரு போப் இந்தியாவிற்கு வந்தான், அதுவும் தமிழகத்திற்கு வந்தான். திருவாசகத்தை புரட்டி படித்தான். அது முதல்வர் சிவபுராணத்தை படித்தார். நமச்சிவாய வாழ்க, நாவல் தாழ் வாழ்க, இறைவனை வாழ்த்துகிறார்கள். ஓகே அப்படின்னா இரண்டாவது பார்த்தா இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. உடனே ஒரு அண்டர்லைன் போட்டு ஒரு டாட் போட்டு எழுதிட்டான். சுப்பீரியர் பிலாசபி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இருக்குது. ஆன்மீகத்திலே ஒரு உயர்ந்த கொள்கை, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எந்தவித ஒரு சமயத்தில் இல்லாத ஒரு உயர்ந்த பிலாசபி, உயர்ந்த கொள்கை எழுதி வச்சிருக்கிறான். நம்மால இல்ல. அப்புறம் கீழே படிச்சுட்டே வர்றான். ஓராதார் உள்ளத்தும் ஒழிக்கும் ஒழியாது. திருவாசகத்திற்கு நான் அடிமை என்று இன்றும் அவருடைய கல்லறையில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் சத்தியம். அதெல்லாம் இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிற உண்மை. என்ன வாசகங்கள்? ஓராதார் உள்ளத்தும் ஒழிக்கும் ஒழியாது. படிக்கவும் தினம் படிக்கிற வைத்தனர் என்ன இருக்கிறோம். நான் ஓதவில்லை என்கிற காரணத்தால் என்னோடு அவன் இல்லாமல் இல்லை, என்னோடு அவன் இருந்து கொண்டே இருக்கிறான். நான் ஓதாத காரணத்தால் என்னோடு இருக்கிற இறைவனை நான் உணர்கின்ற வாய்ப்பை இழந்து விட்டேன். ஓராதார் உள்ளத்தும் ஒழிக்கும் ஒழியாது. திருவாசகத்தை படிப்பதில் நிறைய திருவாசகம் முற்போதல் செய்கிறார்கள். சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் திருவாசகம் என்பது முற்போதல் செய்யப்பட்டு மூடி வைப்பதற்காக அல்ல. ஒவ்வொரு வரியும் ரத்தத்தில் செலுத்த அந்த இன்சுலின் மாதிரி செலுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த இன்சுலின் மட்டும் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே திருவாசகம் என்ற ஒவ்வொரு வாசகத்தையும் இன்சுலினாக ஒவ்வொரு நாளும் நாம் ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த திருவாசகத்தின் பெருமை நமக்கு தெரியும். இந்த வாதமொழியின் பெருமை, திருவாசகத்தின் பெருமை நமக்கு தெரியும். இன்னும் திருவாசகத்தையே வசிக்கிறோம். திருவாசகம் ஒவ்வொரு வரையும் பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் திருக்கழுக்குள் பாடல். பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான். ஏன்னா அவனுக்கு சிவபெருமானுக்கு யாருடைய பிணக்கில்லாம் இல்லை. பிணக்கினா பிரச்சனை, ப்ராப்ளம், சொத்து பிரச்சனை, பதவி பிரச்சனை, அவனுக்கு யாருமே இல்லை. பிணக்கு இல்லாத பெருந்துரை பெருமான். உன் நாமங்கள் பேசுவாருக்கு இனக்கு இல்லாததே இன்பமே வரும். இன்பமே ஒத்துக்கொண்ட எப்படி இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக வைக்கிறது அருள். அவரை ஈஸியாக நம்ம தருவோம். இன்பம் வந்த போதும் ஆனா இன்னைக்கு நம்ம இன்பத்தை துன்பத்தை இந்த காலகட்டத்தில் சமமாக பாவிக்கிறாங்க. ஒரு வழியா நெகட்டிவா இன்பம் கிடைச்சாலும் நேர்த்தி கேட்டீங்களா, பதவி கிடைச்சாலும் நேர்த்தி கேட்டி, பதவி குடும்பனால நேர்த்தி கேட்டி. இதுவும் ஒரு விதமான இறைவனை நோக்கி ஏற்கிற மாதிரியே தான் இருக்கு. ஆனா மணிவாசக பெருமான் சொல்ற இறைவனை நோக்கி என்ன தெரியுமா? இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவித்தல். எப்படி இருக்கும்? ஓடும் சொல்லும்போது மொக்கவே நோக்குவார் பெரியவரார். மண்ணோட்டையும் தங்கத்தையும் ஒன்றும் பாவிக்கிறேன். இன்னும் தெளிவாக இறைவனை நோக்கி புரிஞ்சுக்கணும்னா ராமாயணம் புரிஞ்சாதான் புரிஞ்சுக்கலாம். ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல ஒரு வரி, மெய்த்திருப்பதம் ஏவென்ற போதிலும் இத்திருக்குறந்து ஏவென்ற போதிலும் சித்திரத்தில் அறந்த செந்தாமரை இருக்குமோ என்பார் கம்மநாட்டாளர். என்ன புரியும்? சிவப்பு ஒரு தாமரை மலர் வச்சுக்கிறோம்.
தாமரையோட இயல்பு சூரியனை பார்த்தா மலரும். சிவப்புல வளர்த்து வச்சிருக்கிற தாமரை தானே, சூரியன் வந்ததுனால மீண்டும் மலரல. சாயங்காலம் சந்திரன் வந்தால் பூவல. ராமபிரானை கூட்டு மல ராஜாபிஷேகம் நாங்க ஆடல, வனவாசம் நாங்க கொடுக்கப்படல. அப்போ இணைக்கு இல்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணைக்கு இல்லாததோர் இன்பமே வரும் துன்பமே உரைத்தென்கிறான். உனக்கு இல்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தபின் இன்பமுத்தி துன்பத்தின சமமா வைக்கிற கருணை எனக்கு வந்தபின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றியே. அந்த நிலையில் திருக்கழுக்குன்றத்தில் தனக்கு இழிவினை ஒப்பும் சமமாக இருந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாகிற நிலை வந்தவுடன் குருநாதனாக வந்து தனக்கு காட்சி கொடுத்தான். ஐம்புல வேடர் அயர்ந்தவை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்றி அருந்தல் செல்வேன். அப்போது இழிவினை ஒப்பும் வர வேண்டும், இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாகிற நிலையை வர வேண்டும் என்றால் மணிவாச பெருமான் திருவடியை நாம் மணிவாச பெருமான் பல இடங்களில் பார்த்தா முற்றிவால் அரபு மஞ்சேன் பொய்யர்கள் நெய்யும் மஞ்சேன் நெத்திய விபூதி பூசாமல் பார்த்தா ஏன் விபூதி அப்படிங்கிறது வடமொழி சொல், அது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அந்த விபூதிக்கு அப்படி என்ன சிறப்பு சுவாமி